நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும்ல. நம்ம வாழ்க்கையில சில பேர் பார்த்தா, அடேங்கப்பா இவன்லாம் இவ்ளோ பெரிய ஆளான்னு தோணும். ஆனா அவங்க நிஜமான முகத்தை காட்டும்போதுதான் ஒரு ஷாக் ஆகும். அப்படி ஒரு ஷாக்கு தான் இந்த ஜனநாயகன் ட்ரெய்லர் கொடுத்திருக்கு. ஊர் என்ன சொல்லுதுன்னு பாப்போம் வாங்க. என்னடாப்பா இது? எடுத்ததும் ஒரு அங்கிள் துப்பாக்கி கத்தி எல்லாம் வச்சுக்கிட்டு சும்மா பந்தாவா உட்கார்ந்திருக்காரு. ஆஹா, அது நம்ம பாபி தியோல் அங்கிளா? ஆமா, இவர்தான் மெயின் வில்லன் போல. அவர் காதுல ஒரு ரிங் போன் அடிக்குது. அதுல இன்ஸ்பெக்டர் பல்லாவரம் PS தளபதி வெற்றி கொண்டான்னு வருது. அடடா, இது நம்ம விஜய் சாரோட பேருதான்ல. ஏற்கனவே வில்லனுக்கு நம்ம தளபதி பத்தி தெரியுது. அங்கிருந்தே ஒரு மாஸ் தான். அப்புறம் அந்த பாபி தியோல் அங்கிளோட கண்ணுல ஒரு ஒளிவட்டம். சும்மா ஒரு மாதிரி நெகட்டிவ் வைப்ல பேசுறாரு. ஒரு பேரை அனுப்பிச்சிருங்க, அவன் யாரு என்னன்னு விசாரிச்சு சொல்லு அப்படின்னு. அப்புறம் நம்ம தளபதி ஒரு மண்வெட்டிய தூக்கிட்டு வராரு. சும்மா கெத்தா ஒரு கிராமத்து மனுஷனா வராரு. அப்புறம் அதே அங்கிள், தொட்டிரலையே சம்பவம் பண்றவனை கேள்விப்பட்டிருப்ப, அதுல ரெக்கார்டு வைக்கிறவனை கேள்விப்பட்டிருக்கியான்னு ஒரு வாய்ஸ் ஓவர். ஆடாடாடாடா, இது நம்ம தளபதிய பத்தி தானே பேசுறாரு. திடீர்னு பார்த்தா ஒரு காட்டுக்குள்ள ராத்திரியில டார்ச் லைட் வெளிச்சத்துல ஐயனார் சாமி கும்பிடுற மாதிரி ஒரு பெரிய கூட்டத்தோட நம்ம தளபதி நிக்கிறாரு. சும்மா மாஸ் பீஸ்ட் மாதிரி ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு அப்புறம் ஒரு வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டியில கிராமத்து கெட்டப்ல. அடப்பாவமே, பாத்தீங்களா? அங்க பின்னாடி ஒரு பள்ளிக்கட்டிட மாதிரி இருக்கு. தேசிய கொடி வேற பறக்குது. இது ஏதோ ஒரு போராட்டம் இல்லனா தியாகம் சம்பந்தப்பட்ட விஷயம்னு நினைக்கிறேன். அப்புறம் சும்மா கண்ணு முன்னாடியே துப்பாக்கி சூடு ரீலோட் பண்றதுன்னு அதிரடி காட்டுறாரு தளபதி. அட, அந்த காட்டு சீன்ல 2 யானையோட உருவம் வேற காட்டுறாங்க. நம்ம தளபதியும் கையில தீப்பந்தத்தோட வராரு. அவர் கண்ணுல அந்த தீ வெளிச்சம் படுறப்போ அடடடடா சம மாசா இருக்கு. அதான் தளபதி தொற்றாதன்னு ஒரு வாய்ஸ் ஓவர். இங்கேயும் ஒரு மேட்ச் பண்றாங்க பாத்தீங்களா? போலீஸ் யூனிஃபார்ம்ல நம்ம தளபதி சும்மா அடி பின்னிடுறாரு. ஸ்னைஸ் போட்டு வாப்லன்னு ஒரு வாய்ஸ் ஓவர். அடடடடா. அப்புறம் ஒரு குட்டி பாப்பா, அது நம்ம மாமிதா பைஜுன்னு நினைக்கிறேன். அவங்க நம்ம தளபதி கூட பேசுறாங்க. அவளை பேரை போட்டு அடிச்சியே நீ சூப்பர்மேனான்னு கேக்குறா. அட, தளபதி ஒரு சூப்பர்மேன் கிடையாது, நார்மல் மேன் தான். ஆனா அவர் பண்ற சம்பவம் எல்லாம் சூப்பரா இருக்கும்னு சொல்றாரு. இங்கதான் ஒரு அழகான ஃபேமிலி மேனா தெரிகிறாரு. நம்ம பூஜா ஹெக்டே மேமும் குட்டி பாப்பாவும் வர்றாங்க. ஆனா ஒரே ஒரு செகண்ட் தான் பூஜா மேம் கண்ணுல படுறாங்க. அடுத்து ஒரு கல்யாண சீன். நம்ம பூஜா மேம் பொண்ணு கெட்டக்குல இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம தளபதி பொண்ணுங்களுக்கு பயம் இருக்கக்கூடாது சார்ன்னு சொல்றாரு. இங்கதான் ஒரு ட்விஸ்ட். நம்ம தளபதி மாமிதாவ ஆர்மி அப்ளிகேஷன்ல கையெழுத்து போட சொல்றாரு. ஆனா அவளுக்கு ஆர்மிக்கு போக பயமா இருக்கு. அடுத்த சீன்ல மாமிதா யாராலேயோ அடிபட்டு ஒரு மெஷின்ல பயந்து அப்பான்னு கத்துறா. அடப்பாவமே, இந்த அப்பாங்கிற வார்த்தை தான் ட்ரெய்லர்லயே பிளெய்ய பஞ்ச். இதுலதான் தளபதிக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்குன்னு பச்சையா தெரியுது. தன் பொண்ணு அடிபட்டதுக்கு அப்புறம் தளபதிக்கு பழைய கம்யூனிஸ்ட் விஜய் இல்ல, பயங்கர மாஸ் விஜய் வராரு. என் பொண்ணை தொட்டு சொன்னவன் யாரு யாருன்னு ஒரு கெத்தான டயலாக். வில்லன் பாபி தேயோல் ஒரு பெரிய கப்பல்ல இருக்காரு. பின்னாடி ஒரு பயங்கரமான குண்டு வெடிப்பு. இன்னையில இருந்து 30வது நாள் இந்தியா என் காலடியில வந்து விழும்னு ஒரு தெரிக்க விடுற டயலாக். அடடடடா, நம்ம கௌதம் வாசுதேவ் மேனன், பிரகாஷ் ராஜ், நரேன் சார்லாம் ஒரு மீட்டிங்ல இருக்காங்க. அவங்க ஓஎம்ங்கிற ஒரு விஷயத்த பத்தி பேசுறாங்க. அது அழிவுன்னு ஒருத்தர் சொல்றாரு, அன்பிலீவபிள்னு பூஜா மேம் சொல்றாங்க. இந்த ஓஎம்னா ஏதோ பெரிய தீவிரவாத கும்பல்னு நினைக்கிறேன். திரும்பவும் நம்ம மாமி தான், அவளுக்கு ஆர்மி வேண்டாம், என் கை எப்படி நடுங்குதுன்னு பாருன்னு சொல்றா. அப்புறம் ஒரு பெரிய போர் ராணுவம்லாம் வருது. ஒருத்தர் சொல்றாரு, விஜயோட பயத்துக்கு பின்னாடி ஏதோ பெருசா ஒன்னு இருக்கு, அது தெரிஞ்சா நாட்டுக்கு வரப்போற ப்ராப்ளத்தையே தடுக்கலாம்னு. அடடா, நம்ம தளபதிக்கு ஒரு பெரிய ரகசியமான கடந்த காலம் இருக்கு போல. அப்புறம் ஒரு கிராமத்து பெரியவர், நம்ம பிரகாஷ் ராஜ் சார்னு நினைக்கிறேன், தளபதி கிட்ட மக்களுக்கு நல்லது பண்றேன்னு இதுக்குள்ள வராத, உன்னை காப்பாத்திக்கிட்டு ஓடி போயிடுன்னு ஒரு அட்வைஸ் பண்றாரு. நம்ம தளபதி சும்மா கெத்தா ஒரு சிரிப்பு சிரிக்கிறார். அப்புறம் ஒரு அரசியல் டயலாக், மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ள அடிக்க கொலை பண்றதுக்குடா அரசியலுக்கு வரீங்க. அடடடா, செம அரசியல் பஞ்ச். இதுல தளபதி ஒரு பொலிட்டிக்கல் ஹீரோவாவும் வராருன்னு தெரியுது. வில்லன் பாபி தேயோல், மக்கள் அவனை கொண்டாடிட்டு இருக்காங்க, இப்போ கொன்ன கடவுள் ஆயிடுவான், அவனை உயிர்த்தெழ முடியாத சிலுவையில அறையணும்னு சொல்றாரு. அடப்பாவேமே, என்ன ஒரு வில்லத்தனம். நம்ம தளபதிய கொன்னுட்டு அவர் புகழையும் அழிச்சிடணும்னு நினைக்கிறார் போல. உன்னால ஒன்னும் பண்ண முடியாது, விலகி போன்னு சொல்றாங்க. நம்ம தளபதி திரும்பவும் ஒரு மாஸ் டயலாக், உன்னை காலி பண்ணிருவேன்,
அசிங்கப்படுத்திடுவேன்னு சொல்ற எவனா இருந்தாலும் சரி திரும்பி போற ஐடியாவே இல்லன்னு சொல்றாரு. கடைசில ஐ எம் கம்மிங்னு சொல்லிட்டு ஒரு கெத்தா முடிக்கிறாரு. அடடடடா, சும்மா வெறித்தனமா இருக்கு. இந்த ட்ரெய்லரை வச்சு நாம ஒரு கதையை யோசிக்கலாம்ல. ஆரம்பத்துல நம்ம தளபதி விஜய் ஒரு கிராமத்து மனுஷனா இருக்காரு, மக்களுக்கு நல்லது பண்றாரு. அந்த ஊர்ல ஒரு கோவில்லையோ இல்ல பெரிய மரத்தடியிலையோ ஒரு சடங்கு மாதிரி நடக்குது. அப்போ அவர் ஒரு சாதாரண மனுஷனா இருந்தாலும் ஏதாவது ஒரு பெரிய சம்பவம் செஞ்சு ஒரு பெரிய ரெக்கார்ட் பண்றாரு. அதான் அந்த சம்பவம் பண்றவனுக்கு கேள்விப்பட்டிருப்ப, அதுல ரெக்கார்ட் வைக்கிறவன கேள்விப்பட்டிருக்கியாங்கிற டயலாக். பிரகாஷ்ராஜ் சார் அந்த ஊர்ல ஒரு பெரிய ஆளா இருக்கலாம். அவரு தளபதிக்கு ஒரு அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கு. காலப்போக்குல தளபதி ஒரு நல்ல குடும்பஸ்தனா, மனைவி பூஜா ஹெக்டே, மகள் மாமிதா பைஜூன்னு சந்தோஷமா வாழறாரு. அவர் தன் பொண்ணுக்கு ஆர்மிக்கு போக சொல்லி உற்சாகப்படுத்துறாரு. ஏன்னா அவர் ஒரு முன்னாள் ராணுவ வீரரா இல்ல நாட்டுக்காக சண்டை போட்டவரா இருக்கலாம். ஒருவேளை அந்த பல்லாவரம் இன்ஸ்பெக்டர் விஜய் ஒரு புலி மாதிரி வளர்க்கப்பட்டிருக்கலாம். ஆனா ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம் நடக்குது. பாபி தியோல்ங்கிற ஒரு பெரிய தீவிரவாத கும்பல் ஓஎம் இந்தியாவை அழிக்க ஒரு பிளான் போடுறாங்க. அந்த கும்பல்னால தளபதியோட பொண்ணு மாமிதா அடிபட்டு பயத்துல ஆர்மிக்கு போக வேண்டாம், என் கை நடுங்குதுன்னு சொல்றா. இது தளபதியோட கடந்த காலத்துல நடந்த ஒரு சம்பவமா கூட இருக்கலாம். அதை இப்போ பொண்ணு மூலமா அவர் மறுபடியும் பாக்குறாரான்னு தெரியல. தாம் பொண்ணை யார் தொட்டதுன்னு கோபத்தோட தேடி போற தளபதி மெதுவா பாபி தியோலின் கும்பல் பின்னணிய கண்டுபிடிக்கிறாரு. கௌதம் வாசுதேவ் மேனன், நரேன் சார் எல்லா ராணுவத்துல இல்லனா ஒரு ரகசிய அமைப்புல இருந்து பாபி தியோலோட ஓஎம் திட்டம் பத்தி ஆய்வு பண்றாங்க. தளபதியோட கடந்த காலத்துல ஒரு பெரிய பயம் இருக்கு, அது இந்த நாட்டுக்கு வரப்போற ஆபத்தை தடுக்கும்னு நரேன் சொல்றாரு. அது என்ன ரகசியம்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்றாங்க. இப்ப தளபதி தம் பழைய கெட்டப்புக்கு வந்து ராணுவ அதிகாரியா இல்லனா ஒரு ரகசிய உளவாளியா மாறுறாரு. பல அதிரடி சண்டைகள், துப்பாக்கிச் சூடுகள்னு மாஸ் காட்டுறாரு. நான் சாதாரண மேன் தான், ஆனா பண்ற சம்பவம் எல்லாம் சூப்பரா இருக்கும்னு சொல்றாரு. பாபி தியோல் 30வது நாள்ல இந்தியா என் காலடியில வரும்னு சவால் விடுறான். தளபதி அவனோட திட்டத்தை முறியடிக்கணும். கடைசியா இந்த அரசியல் வசனம் மக்களுக்கு நல்லது பண்ண அரசியலுக்கு வரீங்களா இல்ல கொள்ளையடிக்க வரீங்களாங்கிறது தளபதி அரசியல்வாதிகளுக்கும் ஒரு பாடம் புகட்டுங்கிறத காட்டுது. அட் தி எண்ட் பாபி தியோல் தளபதிய சிலுவையில அறையணும்னு நினைக்கிறாரு. ஆனா நம்ம தளபதி திரும்பி போற ஐடியாவே இல்லன்னு சொல்லிட்டு ஐ எம் கம்மிங்னு கெத்தா வந்து வில்லனை ஒரு கை பார்த்து நாட்டை காப்பாத்துறாரு. சும்மா வெறித்தனமான ஒரு ஆக்ஷன் படமா இது இருக்கும்னு நினைக்கிறேன். ஊர் என்ன சொல்லுது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.